ஃபேமிலி ட்ரிப். இந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, குழந்தைங்க கூட ட்ரிப் போகும்போது நம்ம என்னென்னலாம் எடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச இடம் என்ன, அவங்க என்ன நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க, நம்ம எந்த இடத்துல ஹோட்டல் புக் பண்ணணும், எங்கே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க விளையாடுவாங்க, எந்த பிளேஸ் அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மலேசியா ட்ரிப் போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து கோலாலம்பூர் அண்ட் லங்காவி. அது ஒரு 7 days ட்ரிப். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் என்னென்ன நம்ம கேரி பண்ணணும். நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான இந்த பொருட்கள் லைக் பாஸ்போர்ட் அதெல்லாம் என்னென்னலாம் கேரி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பட் நான் இருந்தாலும் புதுசாக போகிறவங்களுக்கெல்லாம் நான் இதை சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்போர்ட் நம்ம ஃபேமிலி இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எல்லாத்தோட பாஸ்போர்ட்டும் மினிமம் 6 months வேலிடிட்டியோடு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். அது நம்மளுக்கு ரொம்ப சேஃப். அதுவும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அது 6 months வேலிடிட்டியோடு இருக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளைட் டிக்கெட்ஸ். ஸோ நம்ம போகிறதுக்கும் வரதுக்கும் நம்ம கன்ஃபார்ம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நம்மளுக்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் இருக்குதாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் நைட் டைம் சில்ட்ரன்ஸ் கூட ட்ராவல் பண்ணும்போது அங்கே ஏரோப்ளேன்லலாம் ரொம்ப ஃபுல் ஏசி காற்றோடு இருக்குங்கிறதுனால நீங்கள் இந்த பிளாங்கெட்ஸ் ஜர்க்கின்ஸ் அவங்களுக்குலாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சில ஃப்ளைட்டில் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும். சில ஃப்ளைட்டில் அது இருக்காதுங்கிறதுனால நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது, சேஃப். அடுத்து நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட் திங் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுற எல்லா டேட்ஸ் 6, 7, 8 இல்லை நீங்கள் எவ்வளோ டேட்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேட்கான இன்சூரன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஒரு வேளை அங்கே உங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நீங்கள் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இம்பார்ட்டண்ட் திங் ஹோட்டல் புக்கிங். ஸோ நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணும்போது அடல்ட்க்கும் சைல்டுக்கும் கரெக்டான ஏஜ் கொடுத்து நீங்கள் ஹோட்டலில் புக் பண்ணும்போது நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லன்ச் டின்னர் நீங்கள் அங்கே சாப்பிட்றதுனா நீங்கள் முன்னாடியே அவங்கக்கிட்ட புக் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி இந்த ஹோட்டல்ஸ்லாம் 2 PM 3 PM தான் எல்லாருமே செக்இன் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களோட ஃப்ளைட் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புக் பண்ணும்போதே அவங்கக்கிட்ட ஏர்லி செக்இனுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அங்கேருந்து உங்களோட ஃப்ளைட் லேட்டாக வருது, இந்த நைட் டைம் சாயந்தரங்கும் போது நீங்கள் உங்ககிட்ட லேட் செக் அவுட் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்த ஏரியாவில் ஹோட்டல் புக் பண்ணுறது, எங்கே உங்களுக்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் நிறையா இருக்கும், எங்கே இந்த சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் அதெல்லாம் பாருங்கள். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான திங் விசா. ஸோ நீங்கள் இந்த வருஷம் மலேசியா கவர்மெண்ட் 2024 இப்போது இந்தியன் டூரிஸ்ட்க்கு இந்த மாதிரி விசா தேவையில்லைன்ட்டாங்கங்கிறதுனால நீங்கள் விசா புக் பண்ணணுங்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் மலேசியா அரைவல் கார்டு மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபில் பண்ணணும். அடல்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் தனித்தனியாக ஃபில் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணும், எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு ஷீட்டில். ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதும் இல்லை அங்கேயும் நீங்கள் இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸில் காட்டினாதான் உங்களை உள்ளே விடுவாங்க. ஸோ இந்த மலேசியா அரைவல் கார்டை ஃபில் பண்ணுறதுக்கான லிங்க்கை நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை ஃபில் பண்ணுறத நீங்கள் கிளம்புற ஃபர்ஸ்ட் 3 daysக்கு முன்னாடியே இதை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை பத்திரமா பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்ட் திங்ஸை இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளும் குழந்தைங்களுக்கும் என்னென்னலாம் பேக் பண்ணணும் எடுத்து வைக்கணுங்கிறத இப்போது வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது வந்து ட்ரெஸ்ஸஸ். ஸோ நம்ம இதை வந்து அடல்ட்ஸ் அதுக்குமா சில்ட்ரன்ஸ்க்கு சேர்த்து பேக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு வேளை இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தண்ணியில் விளாடுற கேம்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, பீச்சுக்கு போகிறோம் இல்லை ஸ்விம்மிங் பூல் இருக்குது அங்கே போய் விளாடுறோங்கும் போது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்பேர் ட்ரெஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து எடுத்து வைக்க வேண்டிய திங்ஸ் வந்து ஷூஸ், கேப்ஸ், சன்கிளாஸஸ் அண்ட் பீச் ஸ்லிப்பான்ஸ். நம்ம வந்து அதை அடல்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு எடுத்து வைக்கணும். நீங்கள் அங்கே சில்ட்ரன்ஸ்லாம் இந்த பீச்சில் விளாடும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அவங்களோட வெட் ட்ரெஸ் எல்லாம் அதில் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பேக் பண்ண வேண்டிய பொருள் வந்து மெடிசன்ஸ் அண்ட் சன்ஸ்க்ரீன் லோஷன். ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து சம்மர் சீசன் இல்லை மே மந்த் போகும்போது நீங்கள் SPF 50 எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் திக் லேயருங்கிறதுனால ஈஸியாக நீங்கள் டேன் ஆக மாட்டீங்க. அப்புறம் அடுத்ததாக நம்ம வந்து இது பண்ண வேண்டியது எல்லா லிக்விட் ஐட்டமாக இருக்கிற பாட்டில் வந்து 100 ml தான் இருக்கணும். அப்படியே அது வந்து ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் கேபின் பேக்கில் கொண்டு போகும்போது அது வந்து அலௌட் இல்லை. அடுத்து நம்ம எடுத்து வைக்க வேண்டிய பொருள் வந்து குக்கீஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரை நட்ஸ். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு வேளை ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணும்போது பசிக்குது, நீங்கள் ஃபுட் அங்கே ஆர்டர் பண்ணலாங்கும் போது நீங்கள் வந்து அதெல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் வெளியில் போகும்போதும் நீங்கள் வந்து திடீர்னு உங்களுக்கு பசிக்கும் போது அது கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கணும், எம்டி பாட்டில். நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் வந்து அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் திங்ஸ், அதுக்கு குழந்தைங்களுக்கும் அடல்ட்ஸ்க்கும் என்னென்னலாம் பேக் பண்ணணும், என்னென்னலாம் எடுத்து வைக்கணுங்கிறது தான் இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரூம் புக் பண்ணுறதுக்கான டிப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸ், அப்புறம் சைனீஸ் நியூ இயர் ஆஃபர்ஸ், ரம்ஜான் ஆஃபர்ஸ் அப்போல்லாம் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்கிறனால நீங்கள் மணியை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் ரொம்ப மெயின்லி கோலாலம்பூரில் கேஎல் சென்ட்ரல் பக்கத்தில் வந்து ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டும் பக்கத்துலேயே இருக்கும், உங்களுக்கு வந்து எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கெலாம் ஈஸியாகவே பக்கத்துலேயே அது வந்து இருக்கும், நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம். செகண்ட் டிப், ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ட்ரிப்பை வந்து வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து லோ ப்ரைஸ் கிடைக்கும். இதுவே வீக் டேஸில் இது பண்ணிங்கன்னா ஸோ ஓவர் க்ரௌடு, ஓவர் ரஷ், நல்லா உங்களுக்கு வந்து அவங்க ஹை ரேட்டில் சொல்லுவாங்க. அதுவும் உங்களுக்கு நீங்கள் வீக் டேஸ் புக் பண்ணும்போது தான் ஏர்லி செக்இனும் உங்களுக்கு கிடைக்கும், லேட் செக் அவுட்டும் கிடைக்கும். நீங்கள் வந்து செக்இன் பண்ணும்போதே ஃபுல் பேமெண்ட்டை வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஆஃபர்ஸ் தருவாங்க. நீங்கள் அதை வந்து நல்லா ஜாலியாக அந்த ஹோட்டலோட ஆஃபர்ஸை என்ஜாய் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்ம ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கு என்னென்னலாம் பேக் பண்ணணும், அதுக்கப்புறமா ரூம் புக்ஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐட்னரி. எங்களோட 6 nights and 7 daysல நாங்கள் எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணோங்கிறத பார்க்கலாம். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து மார்னிங் 11 o'clock கோலாலம்பூரில் நாங்கள் வந்து அரைவல் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து ஏர்லி செக்இன் கேட்டதுனால எங்களுக்கு வந்து ஏர்லியாகவே எங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நல்லா ஒரு 2 hours நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து ட்வின் டவருக்கு போனோம். உள்ளே போனால் ஒரு பெரிய மால். அது நாங்கள் போன டைம் வந்து ரம்ஜான் டைம்ங்கிறதுனால நிறையா ஆஃபர்ஸ்லாம் இருந்தது. நீங்களும் ஆஃபர்ஸ் டைம் போனீங்கன்னா நிறையா பொருட்களை சீப் ரேட்டுக்கு வாங்கலாம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் வாட்டர் ஷோ இருக்குன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து 7:30 வாட்டர் ஷோ இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம். ஸோ நிறைய பேட்சஸ் இருக்குது, 7 o'clock, 8 o'clock, 9 o'clock மாதிரி. ஸோ நாங்கள் அதில் வந்து 7 o'clock பேட்ச் பார்த்தோம். ஸோ அது வாட்டர் ஷோ ஆரம்பித்ததுக்கப்புறமே இந்த மாதிரி இந்த ட்வின் டவரில் வந்து நிறைய லைட் எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேஷன்லாம் இருந்தது, அது அழகாக இருந்தது பார்க்கவே. ஸோ அந்த வாட்டர் ஷோ ஒரு 1 hour வரைக்கும் நடத்துனாங்க. அது சூப்பராக இருந்ததுன்னு அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து நைட் எங்களோட டின்னரை வந்து லிட்டில் இண்டியன் ஸ்ட்ரீட்டில் முடிச்சுட்டு
ஹோட்டலுக்கு போயிட்டோம். செகண்ட் டேவை நீங்கள் வந்து ஃபுல்லாக கென்டிங் ஐலாண்ட்ஸ்க்கே வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கேம்ஸோடு இருக்கும். அது வந்து ஒரு ஃபுல் டே அது கண்டிப்பாக தேவைப்படும். நாங்கள் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஹோட்டல்லே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நேராக கென்டிங் ஐலாண்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போனோம். அது வந்து ஒரு 1 hour ட்ராவல். அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து எங்களோட லன்ச் எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் எங்களோட டின்னரை வந்து லிட்டில் இந்தியன் ஸ்ட்ரீட்லேயே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். ஸோ அங்கே போய் பஸ்ஸுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, அதுக்குமா மற்ற திங்ஸ்க்கெலாம் எப்படி வந்து டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணுறது, எங்கே போகணுங்கிறத நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தரோம். டே 3ல் எங்களோட பிளான் வந்து ஃபர்ஸ்ட் மலேசியன் முருகன் கோயில், அதுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ணுறது. ஸோ நாங்கள் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து மலேசியன் முருகன் கோயிலுக்கு போயிட்டோம். அந்த மலேசியன் முருகன் கோயில் பேர் வந்து பட்டு கேஸ். உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே நிறைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இளநீ குடிச்சிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து மோனோ ரயிலில் ஏறி நாங்கள் வந்து ஷாப்பிங் மாலுக்கு போனோம். ஸோ அங்கே போய் நாங்கள் வந்து பர்ஃப்யூம்ஸ், கீ செயின்ஸ், சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வாங்கிட்டு நாங்கள் திரும்பவும் நைட் பேக் வந்து லிட்டில் இந்தியன் ஸ்ட்ரீட்லேயே எங்களோட டின்னரை சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோம். மோனோ ரயிலுக்கும் மெட்ரோ ரயிலுக்கும் எங்கே டிக்கெட் எடுக்கணும், எந்த ஸ்டாப், எங்கே ஏறணும், எங்கே இப்போது நிற்கணுங்கிறத நாங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். எங்களோட டே 4 பிளான் வந்து எங்கள் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு போகிறதும், அதுக்கப்புறமா ஏர்போர்ட்டுக்கு போய் லங்காவே போகிறதும். ஸோ அங்கே நாங்கள் வந்து இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு எப்படி பஸ் புக் பண்ணுறது, அதோட ப்ரைஸ் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் போடுறோம். நாங்கள் லங்காவி போகிறதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சுங்கிறதுனால நாங்கள் அங்கே போய் செக்இன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நைட் மார்க்கெட்டுக்கு போய் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட டே 5 பிளான் வந்து ஈகிள் ஸ்கொயர், ஐலாண்ட் ஹாப்பிங், அதுக்கப்புறமா செனான் பீச், நெக்ஸ்ட் பேராசைலிங். மார்னிங் நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டு நாங்கள் டைரெக்டாக ஈகிள் ஸ்கொயர் விசிட் பண்ணுறதுக்கு போயிட்டோம். அங்கே போய் பெரிய ஈகிள் இருந்தது, அது பக்கத்தில் நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து ஐலாண்ட் ஹாப்பிக்கு போனோம். அது வந்து ஒரு 4 hours டூர். ஸோ அங்கே வந்து தண்ணியில் நிறைய இடத்துக்கு 4 ஐலாண்டுக்கு ஹாப்பிங் கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஒரு ஐலாண்டில் வந்து நாங்கள் ஒயிட் சாண்ட் பீச்சில் வந்து 1 hour விட்டுட்டு நாங்கள் அங்கே வந்து ஜாலியாக விளாண்டு 1 hourக்கு அப்புறம் திரும்பவும் வந்து சாப்பிட்டு நாங்கள் வந்து திரும்பவும் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் சன்செட் ஆகிற டைமில் வந்து நாங்கள் செனான் பீச்சில் போய் பேராசைலிங் பண்ணிவிட்டு எங்களோட நைட் டின்னர் சாப்பிட்டு நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட டே 6 பிளான் வந்து ஸ்கை பிரிட்ஜ். ஸோ அதுதான் அங்கே இருக்கிற மெயின் அட்ராக்ஷன். நாங்கள் அங்கே வந்து ஸ்கைடம் 3D பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கே லன்ச் சாப்பிட்டு நெக்ஸ்ட் திரும்பவும் நாங்கள் வந்து எங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணோம். சென்னான் பீச் பக்கத்தில் ஷாப்பிங்லாம் பண்ணோம். சாக்லேட்ஸ் வாங்கினோம், கீ செயின்ஸ்லாம் வாங்கினோம், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தோம், பர்ஃப்யூம்ஸ் வாங்கினோம். அதுக்குமா திரும்பவும் செனான் பீச்சுக்கு போய் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு விளாண்டுட்டு ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டோம். டே 7 பிளான் வந்து எங்களோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ் ஷாப்ஸ் அதுக்கெலாம் போயிட்டு நல்லா ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போய் பேக் டு இந்தியா.